Welcome to VL Academy. In the video, final accounts of companies exercise problem number 7 நம்ம பார்க்க போறோம், which is in page number 7.88 and 7.89. So, இதுதாங்க இந்த problem ஓட questions. It has too many items and அது வந்து நான் ஒரே ஸ்லைடுக்குள்ள நான் காமிக்கணுங்கிறதுக்காக ரெண்டு காலமா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். And if you have question in your hand, that's fine. இல்லைன்னா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி கொஷின் காப்பி பண்ணிக்கோங்க. ஒன்லி தென் நான் ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்ட் நீங்கள் வந்து இந்த கொஷினை ரீவைண்ட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு புரியாது. ஸோ பெட்டர் யூ காப்பி தி கொஷின்ஸ். அண்ட் தீஸ் ஆர் ஆல் தி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அண்ட் இதில் வந்து நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட் அண்ட் மெஷினரிக்கு டெப்ரிஷியேட் ஆயிருக்கு 10%. அண்ட் ப்ரொவைட் half year interest on debenture and write off preliminary expenses. In the write off அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, before the preliminary expenses அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, preliminary expenses அப்படிங்கிறது வந்து அசெட் இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா அது அசெட் இல்லைங்க. preliminary expenses அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆரம்பிக்கிறப்போ நமக்கு சில செலவுகள் ஆகும். ஸோ அந்த செலவுகளை தான் நம்ம preliminary expenses அப்படிம்போம். இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 50,000 ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு அந்த 50,000 செலவையும் ஒரே வருஷத்துல காட்ட மாட்டாங்க. 10,000 அடுத்த 5 வருஷத்துல அந்த செலவை காமிப்பாங்க. ஸோ அப்படிதான் இந்த வருஷத்துல அவங்க காமிச்சிருக்கிற அந்த ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வந்து ஆரம்பிக்கிறப்ப செலவு பண்ணது. இந்த வருஷம் அதை நாம ரைட் ஆஃப் பண்ணியிருப்போம். அதாவது இவ்வளவு செலவாச்சுன்னு கணக்கு காமிச்சிருக்கோம். அந்த 50,000லேருந்து இந்த 10,000 ரூபாய் கழிஞ்சிருச்சு, நம்ம டிடெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த ரைட் ஆஃப் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இங்கே ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ஹேஸ் பின் ரிட்டர்ன் ஆஃப் அண்ட் மேக் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட் ஆஃப் ₹4,250 ஆன் சன்ட்ரி டேட்டாஸ். ஸோ நியூ ப்ரொவிஷன் வந்து நம்ம பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ண வேண்டியதில்லை, அவங்களே வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டாக் ஆன் 31st December 2014, that is ₹4,55,000. Okay, அது closing stock. So இதை பேஸ் பண்ணி நாம ப்ராப்ளம் ஒர்க் பண்றோம். Let's see how to work out. ஸோ நம்ம எப்போவுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அந்த ஒரு ஹெட்டிங்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு we need to make a working note on each head. அதில் ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் நோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். அதாவது இந்த பிஸ்னஸ் ஆப்ரேஷனில் நமக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு. ரெவென்யூ அப்படின்னா இன்கம். ஸோ எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த டைட்டில் கீழே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் வந்து சேல்ஸ், இங்கே சேல்ஸ் ரேட் அதனால எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால சேல்ஸ் மட்டும் தான் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுக்கு கீழே வரும். தட் இஸ் ₹20,75,000. அடுத்த சப்ஹெடிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்மேட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் ஸ்டாக் அதில் பர்ச்சேஸ் ஆட் பண்ணிட்டு க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணணும். Okay, so in the opening stock is ₹3,75,000 and purchase is ₹9,25,000. அதில் இருந்து நம்ம closing stock, that is ₹4,55,000 நாம டிடெக்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் கார்பரேட் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது வந்து நிறைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக தான் நம்ம கார்பரேட் அக்கௌண்டிங்கிற சப்ஜெக்டே படிப்போம். ஸோ இன் தட் கேஸ் உங்களுக்கு அந்த பிராக்கெட் போட்டாலே தட் ஹேஸ் டு பி டிடெக்டட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்ம பிராக்கெட்டில் ஒரு நம்பர் போடுறோம் அப்படின்னா அந்த நம்பரை பிராக்கெட் இல்லாத நம்பரோட நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அதனால தான் நான் இங்கே பிராக்கெட் போட்டு உங்களுக்கு க்ளோசிங் ஸ்டாக்கை காமிச்சிருக்கேன். ஸோ அப்படி நம்ம டிடெக்ட் பண்ணுறப்போ வில் கெட் த வேல்யூ as 8,45,000 which is cost of goods sold. அடுத்தது வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம கொடுக்குற அமௌண்ட். அது வந்து வேஜஸாக இருக்கும் இல்லை சேலரிஸாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரை இது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேஜஸ் அப்படிங்கிறது ₹4,24,325 அண்ட் சேலரிஸ் இஸ் ₹70,000. ஸோ இது ரெண்டும் டோட்டல் பண்ணுறப்போ வில் கெட் ₹4,94,325 as எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் காஸ்ட். ஸோ ஃபினான்ஷியல் பேசஸில் நமக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட் பெய்டு. ஸோ ஷேர் கேபிட்டல் பேஸ்டாக வந்திருக்கு. ஸோ அதில் வந்து ஷேர் கேபிட்டல் ஆர் லோன். இது டிபென்ச்சர் அப்படிங்கிறதும் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லோன். நம்ம ஒரு டாக்குமெண்ட் வச்சு அமௌண்ட் வாங்குறோம். ஸோ அதுக்கு நாம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஓகே, ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபினான்ஸ் காஸ்ட்டில் வரும். தட் இஸ் 15 lakh into
6 by 100 into 6 by 12 ஏன்னா half yearly தான். ஸோ half yearly ஃபர்ஸ்ட் பே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த half yearlyயும் நம்ம ஆப்வியஸ்லி அந்த இயர் எண்டில் நம்ம பே பண்ணி ஆகணும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்க அந்த ஹாஃப் இயர்க்கான அமௌண்ட் வந்து 45,000 rupees அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி அமௌண்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் ஆப்வியஸ்லி வி நீட் டு பே பேலன்ஸ் அமௌண்ட், அதுவும் வந்து 45,000 rupees. ஸோ அது ரெண்டும் சேர்த்து 90,000 rupees வருது. ஓகே, இது நீங்கள் மென்ஷன் பண்ணலைனாலும் அவங்க வந்து டெபென்ச்சர் எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஹாஃப் இயர்லியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அவங்க ஹாஃப் இயர்லின்னு கொடுத்ததுனால நம்ம அதுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்கான அமௌண்ட்டும் அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம வந்து இன்னொரு ஹாஃப் இயர்க்கானது அந்த இயர் எண்டில் பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம ரெண்டும் ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகே, தட் இஸ் 90,000 rupees. அடுத்தது வந்து டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ யூஸ்வலாக வந்து டெப்ரிசியேஷன்னா நமக்கு தெரியும், பட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். ஸோ இங்கே ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் வந்து ஆஸ் ஐ செட் நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆகக்கூடிய செலவுகளை தான் நம்ம ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படிம்போம். ஸோ அந்த ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம இங்கே டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ் கீழே காமிப்போம். ஓகே, இன்கேஸ் இஃப் இட் இஸ் கிவன் இன் அட்ஜஸ்ட்மெண்ட் அதை வந்து இங்கேயும் காமிச்சு நம்ம பேலன்ஸ் ஷீட்லையும் காமிக்கணும். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி காட்டுறதுங்கிறது நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். பட் இங்கே வந்து டெப்ரிசியேஷன் இஸ் 15 lakhல 10% டெப்ரிஷியேட் ஆயிருக்கு, தட் இஸ் 1,50,000 rupees. அண்ட் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 25,000 rupees which has been written off. அது உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ ரைட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். ஸோ இங்கே ரைட் ஆஃப் ஆனதுனால அதை வந்து இங்கே எக்ஸ்பென்சஸில் நம்ம காமிச்சிருக்கோம் 25,000 rupees. ஸோ டோட்டலாக டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,75,000 rupees. அடுத்தது அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற ஹெட்டு கீழே பேட் டெப்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து கொஸ்டினில் அதாவது பேலன்சஸ்லேயே வந்து பேட் டெப்ஸோட பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 10,550 rupees. அதில் நியூ ப்ரொவிஷனை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நியூ ப்ரொவிஷனும் நம்ம பர்சன்டேஜில் கண்டுபிடிக்க வேண்டியதில் ஆல்ரெடி தே ஹவ் கிவன் த வேல்யூ, தட் இஸ் 4,250 rupees. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ வில் கெட் 14,800 rupees. அடுத்தது மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ், தட் இஸ் 65,575 rupees. அதுவுமே வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அது வந்து நமக்கு அதர் எக்ஸ்பென்சஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அது வந்து அதர் எக்ஸ்பென்சஸ் கீழே நமக்கு வரும். டைரக்டர்ஸ் ஃபீஸ், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாமே வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அது வந்து 31,125 rupees. அண்ட் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 84,175 rupees. ஸோ டோட்டலாக அதர் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,95,675 rupees. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்னென்ன ஹெட் இருக்கோ அதுக்கான வேல்யூஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த வேல்யூஸ் எடுத்து இந்த ஃபார்மேட்குள்ளே நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், அது வந்து ஒர்க்கிங் நோட் நம்பர் 1, அது 20,75,000 rupees. அதர் இன்கம்னு இந்த ப்ராப்ளமில் எதுவுமே கிடையாது, அதனால அது வந்து நம்ம நெல் போட்டிருக்கோம். நான் ஒர்க்கிங் நோட் நம்பரும் போடல. இந்த சம் ப்ராப்ளம்ஸ் இல்லை வந்து சில ப்ரொஃபஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதர் இன்கம்னு ஒரு டைட்டில் கொடுத்து அது நில்லுன்னு போடுவாங்க ஒர்க்கிங் நோட்டில். ஓகே, அதுக்கு ஒரு ஒர்க்கிங் நோட் நம்பரை கொடுப்பாங்க. ஸோ பட் நான் அந்த மாதிரி எதுவுமே தரல. இன்கேஸ் அதர் இன்கம் இருந்தால் மட்டும்தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் உங்கள் மேம் ஆர் ப்ரொஃபஸர் வந்து அப்படி போடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஹியர் டோட்டல் ரெவென்யூ இஸ் 20,75,000 rupees. அடுத்தது எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸில் வந்து காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்ட், that is working note number 2, that is 8,45,000 rupees. And employee benefit expenses, that is 4,94,325 rupees. Finance cost, that is working note number 4, other 90,000 rupees. And depreciation and amortization expenses, that is working note number 5, that is 1,75,000 rupees. And other expenses பார்த்தீங்க அப்படின்னா working note number 6, that is 1,95,675 rupees. இப்போ இதெல்லாம் டோட்டல் பண்ணுறப்போ will get total expenses is 18 lakh. ஸோ இப்போ வந்து ரெவென்யூலேருந்து எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணோம்னா வில் கெட் ப்ராஃபிட், தட் இஸ் பிஃபோர் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் அண்ட் டாக்ஸஸ். இங்கே வந்து எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸோ இல்லை டேக்ஸோ எதுவும் கிடையாது, அதனால நம்ம ப்ராஃபிட் மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். தட் இஸ் 2,75,000 rupees. ஸோ வித் திஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இஸ் ஓவர். அடுத்தது நம்ம பேலன்ஸ் ஷீட்கான ஒர்க்கிங் நோட் பண்ணணும். லெட்ஸ் see how to do. ஸோ இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம முடிச்சாச்சு. அடுத்தது பேலன்ஸ் ஷீட்கான ஒர்க்கிங் நோட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதில் ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 இஸ் ஷேர் கேபிட்டல் ஃபண்ட் ஆர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். அது எப்படி வேணாலும் நம்ம டைட்டில் போட்டுக்கலாம். அண்ட் சில ப்ரொஃபஸர்ஸ் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து தனி ஒர்க்கிங் நோட்டாக போடுவாங்க. பட் நான் வந்து இங்கே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுக்குள்ளேயே போட்டிருக்கேன், பிகாஸ் சில ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரியும் போட்டிருக்காங்க.
அதனால ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸை நான் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுக்குள்ளேயே ஆட் பண்ணிட்டேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் சேர்த்து தான் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டே காமிச்சிருப்பாங்க. ஸோ இன் தட் கேஸ் இங்கே வந்து ஷேர் கேபிட்டல் ஃபண்டுக்கு இல்லை ஷேர் கேபிட்டல் தட் இஸ் 20 lakh rupees அதில் கால் இன் அரியர்ஸ் அதாவது 37,500 rupees நம்ம லெஸ் பண்ணோம்னா வில் கெட் 19,62,500 rupees as ஷேர் கேபிட்டல் வேல்யூ. அடுத்தது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல வந்து ஜென்ரல் ரிசர்வ்ஸ்னு ஒன்று இருக்கு, தட் இஸ் 1,25,000 rupees அண்ட் சர்ப்ளஸ் இன் ஸ்டேட்மெண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட். இது வந்து என்னன்னா கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க. ஓகே, தட் இஸ் 72,500 rupees. அது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கிரெடிட்டார்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா இட்ஸ் அ சர்ப்ளஸ். அதே இது டெபிட்னு கொடுத்துருந்தாங்கன்னா we have to consider it as retained earning. ஸோ இங்கே வந்து நாம அது சர்ப்ளஸாக காமிச்சதுனால அது வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கீழே காமிச்சிருக்கோம் கிரெடிட் போட்டதுனால. அடுத்தது நெட் ப்ராஃபிட், நாம கண்டுபிடிச்ச நெட் ப்ராஃபிட் வந்து 2,75,000 rupees. இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லெஸ் இன்டீரியம் டிவிடெண்ட் பெய்ட். ஸோ இந்த அமௌண்ட்ல இருந்து தான் நம்ம டிவிடெண்ட் பே பண்ணியிருப்போம், தட் இஸ் 1,87,500 rupees. அதை வந்து நாம லெஸ் பண்ணி காமிக்கணும். அப்படி காமிக்கிறப்ப வில் கெட் ஷேர் கேபிட்டல் ஃபண்ட் வேல்யூ as 22,47,500 rupees. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க்கிங் நோட் இஸ் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். நான் கரண்ட் லைபிலிட்டிஸ்னா ஒரு கடனை ஒரு வருஷத்துக்கு மேலே நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் கால் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். அது வந்து 6% டிபென்ச்சர்ஸ். டிபென்ச்சர்ஸுங்கிறது ஒரு வருஷத்துக்கு மேலே போகும். ஓகே, ஸோ தட் இஸ் 15 lakh rupees. அடுத்தது கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம அடைக்கக்கூடிய கடன்களை தான் நம்ம கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படிங்குவோம். ஸோ அதுக்கு கீழே சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் தட் இஸ் 2,90,000 rupees அண்ட் பில்ஸ் பேயபிள் 1,67,500 rupees and debenture interest paid. ஸோ டெபென்ச்சரை பொறுத்த வரையும் வருஷம் நாம இன்ட்ரெஸ்ட் அதுக்கு பே பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்டும் நமக்கு லயபிலிட்டி தான், தட் இஸ் 45,000 rupees. அடுத்தது ஸோ இதெல்லாம் நம்ம டோட்டல் பண்ணுறப்போ வில் கெட் 5,02,000 rupees. அண்ட் ஒன் மோர் கொஸ்டின் நீங்கள் கேட்கலாம், ஏன் மேம் நீங்கள் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 90,000 காமிச்சிருந்தீங்க, பட் இங்கே வந்து நீங்கள் 45,000 தான் காமிச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம பே பண்ண வேண்டிய கடனில் இந்த 45,000 rupees பே பண்ணிட்டோம். ஓகே, தட் இஸ் அந்த லயபிலிட்டியில் நம்ம கடன் பட்டிருக்கிறது இந்த 45,000 rupees தான், பட் விச் இஸ் பேயபிள் இஸ் 90,000 rupees. ஓகே, ஸோ அதனால தான் இங்கே வந்து அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா, டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட் ஹாஃப் இயர்லி பெய்டுன்னு. அதனால தான் நம்ம அந்த 45,000 rupees மட்டும் இங்கே எடுத்திருக்கோம். ரெஸ்ட் ஆஃப் தி ஹாஃப் இயர் அப்படிங்கிறது வந்து நாம இங்கே இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கிறது நமக்கு அங்கேயும் காமிக்கணும் எங்கேயும் காமிக்கணும். அதனால அங்கே தனியாக 45,000 rupeesனு காமிச்சு ரெஸ்ட் ஆஃப் தி 45,000 rupeesம் அங்கே எக்ஸ்பென்சஸ்ல காமிச்சிட்டோம். ஸோ இங்கே வந்து அதை பேலன்ஸ் ஷீட்ல காட்டுறப்போ நம்ம கரண்ட் லயபிலிட்டிஸ் கீழே காட்டுவோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் கரண்ட் அசெட்ஸ். நான் கரண்ட் அசெட்ஸ்ல வந்து பிளான்ட் அண்ட் மெஷினரி, அதில் 15 lakhல நம்ம 10% டெப்ரிசியேஷனை லெஸ் பண்ணும், 1,50,000 rupees. அது வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸுக்கு இல்லையே நான் அந்த கேல்குலேஷன் போட்டிருப்பேன். அதனால நான் இங்கே காமிக்கல. மோரோவர் ஐ டோன்ட் ஹேவ் ஸ்பேஸ் ஆல்சோ டு மென்ஷன் தட். ஸோ இந்த 15 lakhல 10% நீங்கள் கால்குலேட் பண்ணால் வில் கெட் 1,50,000 rupees as டெப்ரிசியேஷன். அதை லெஸ் பண்ணுறப்ப வில் கெட் 13,50,000 rupees. அடுத்தது ப்ரமைசஸ் வந்து 16,50,000 rupees. அடுத்தது ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ், தட் இஸ் 4,36,000 rupees. இதுக்கெல்லாம் டெப்ரிசியேஷனே கிடையாது. அண்ட் குட்வில்லும் வந்து நான் கரண்ட் அசெட்ஸ் தான். ஏன்னா அது ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த வேல்யூ வந்து இருக்கும், நம்ம ரெப்யூட்டேஷனுக்கான வேல்யூ அது அப்படியே இருக்கும், அதனால அது நான் கரண்ட் அசெட்ஸ். ஓகே, தட் இஸ் 28,750 rupees. ஸோ டோட்டலாக நான் கரண்ட் அசெட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,63,750 rupees. ஸோ அடுத்தது வந்து கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட்ஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக், அது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் காட்டுவோம். தட் இஸ் க்ளோசிங் அசெட் 4,55,000 rupees. டெட்டாஸ் பார்த்தீங்கன்னா 4,36,000. அதில் ப்ரொவிஷன் வந்து 4,250 rupees லெஸ் பண்ணுவோம். ஸோ லெஸ் பண்ணுறப்ப வில் கெட் 4,31,750 rupees. இதை நம்ம பர்சன்டேஜாக கால்குலேட் பண்ணல, இந்த வேல்யூ அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட், இது எல்லாமே வந்து கரண்ட் அசெட்ஸ் கீழே தான் வரும். That is 1,99,500 rupees and 1 lakh rupees, which is cash in hand. So இதெல்லாம் total பண்றப்ப will get 11,86,250 rupees. So நாம working note எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த ஒரு ஹெட்டிங் உரிய வேல்யூஸும் நாம இங்க ஃபார்மேட்ல அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இங்க வந்து ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் கீழே
first shareholders fund varum illa share capital fund nu neenga potukalam. That is working note number 1, that is 22,47,500 rupees. Non-current liabilities, which is working note number 2, adu vandu 15 lakh rupees. Current liabilities, working note number 3, that is 5,02,500 rupees. So இதெல்லாம் total பண்றப்போ will get 42,50,000 rupees. Assets கீழ ரெண்டு heading வரும், that is non-current assets and current assets, which is working note number 4 and 5. அதோட values பார்த்தீங்க அப்படின்னா 30,63,750 rupees and 11,86,250 rupees. So இதையும் நம்ம total பண்றப்போ will get 42,50,000 rupees, whereas both assets and liabilities got balanced. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.